ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று நம்ம பார்க்க போகிறது தாய் பிஎல் உலகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நடிகரின் கதை. அவர் தான் எஸ்ட். 2001 மே 19 தாய்லாந்தில் பேங்காக்கில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்தது. குறிப்பாக ஸ்விம்மிங்கில் மிகுந்த திறமை கொண்டவராக வளர்ந்தார். பின்னர் தாய்லாந்து தேசிய ஸ்விம்மிங் அணியில் இடம்பெற்றார். பலர் எஸ்டை ஒரு நடிகராக மட்டுமே தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் முதலில் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர். தினமும் பல மணி நேரம் பயிற்சி செய்து நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். பின்னர் மாடலிங் மற்றும் என்டர்டைன்மெண்ட் துறையில் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தன. 2010 லவ் பை சான்ஸ் 2 தொடரில் சிறிய கதாபாத்திரம் மூலம் ஆக்டிங் கரியர் தொடங்கினார். அதன் பிறகு நாட்டி பேபி, கெட் ரிச், பியூட்டி நியூபி போன்ற தொடரில் நடித்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய தொடர் டெம்போ. இதில் போ என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்ட் உலகம் முழுவதும் பிஎல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். இது அவருடைய முதல் லீட் ரோல் ஆகும். ரசிகர்கள் இவரை விரும்புவதற்கான காரணம் அவரது அழகு மட்டுமில்லை. அவர் மிகவும் அமைதியான, பணிவான, கடின உழைப்பாளி என்ற பெயரையும் பெற்றுள்ளார். சமூக வலைதளங்களிலும் ரசிகர்கள் அவரது இயல்பான நடிப்பு மற்றும் எளிமையை அடிக்கடி பாராட்டுகின்றனர். ஸ்விம்மிங் சாம்பியனாக இருந்த பிஎல் ஸ்டார் மாறிய எஸ்ட் இன்று GMM டிவி நிறுவனத்தில் முக்கிய இளம் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். ஒரு நேஷனல் அத்லீட்டாக இருப்பவர் தனது கனவுகளை மாற்றி புதிய துறையில் வெற்றி பெற்று உண்மையிலேயே நமக்கு ஊக்கமளிக்கும் ஒரு விஷயமாக இது காணப்படுகிறது. இதுதான் எஸ்ட் சுஃபாவின் கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு பிஎல் ஸ்டாருடன் கதையை சந்திப்போம். பாய்.